அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிதாக வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. விசாரணை குழுவின் முன் ஆஜராகும் தேசப்பந்து தென்னக்கோன். பல லட்சம் அரச பணத்தில் மஹிந்தவுக்கு விளம்பரம், சிக்கிய பெருந்தலைகள். இலங்கையில் மூடப்பட உள்ள முக்கிய ரயில் பாதை. அழுகிய நிலையில் மனித எலும்பு துண்டுகள் மீட்பு. இலங்கையில் நேர்ந்த கொடூரம், வீட்டில் இருந்த இளம் தாய்க்கு நேர்ந்த கதி. கொழும்பு தமிழ் மாணவியின் மரணம், கல்வி நிலைய உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. இரும்பு கம்பிகள் மீது பாய்ந்த வேன், 5 படுகாயம். வடக்கில் பல அரசு உயரதிகாரிகளின் பதவிகள் பறிப்பு, ஆளுநர் காட்டிய அதிரடி. தொடர்பான விரிவான செய்திகள். வாகன இலக்குத்தகடு பற்றாக்குறை காரணமாக ஏப்ரல் 28 முதல் இலக்குத்தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இலக்குத்தகடுகளை அச்சிட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டதாகவும், புதிய நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை எண்தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி புதிய வாகன பதிவுகள் மற்றும் பிற பதிவு உரிமையாளர்கள் திணைக்களத்துடன் ஒப்புதலுடன் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். இந்த தற்காலிக நடைமுறை குறித்து காவல்துறை மற்றும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன உரிமையாளர்கள் எந்த தடையும் இல்லாமல் வாகனங்களை செலுத்த முடியும். மே 19 பிற்பகல் 2 மணிக்கு பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் விசாரணை குழுவின் முன் ஆஜராக உள்ளார். பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன உள்ளிட்ட 2 மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளது. 2014 அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவி நிறைவு ஆண்டு விழாவை முன்னிட்டு இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு 17 லட்சம் ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜேந்த எதிரிசிங்க ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2014 நவம்பர் 19 அன்று மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவி நிறைவு விழாவை முன்னிட்டு 11 செய்தித்தாள்களில் இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி விளம்பர இணைப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம் 17,48,877.76 ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாகவும், இது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக மொத்தம் 5 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 15 சாட்சிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் 21 ஆவணங்கள் வழக்கு ஆதாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. டெமட்டகுடி ரயில் கடவையில் அவசர புனரமைப்பு பணிகள் காரணமாக மே 24 குறித்த வீதி வாகன போக்குவரத்திற்கு முழுமையாக மூடப்படும் என இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி ஒருகொடவத்தையில் இருந்து பொரளை வரை செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள தேவடகொடை ரயில் கடவையில் மே 24 அன்று அவசர புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக அன்று காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை பிரதான வீதி வாகன போக்குவரத்திற்கு முழுமையாக மூடப்படும். இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசல் மற்றும் அசௌகரியங்களை குறைக்க மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தம்மிக்க ஜெயசுந்தரம் தனது அறிக்கையில் பொது மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருகோணமலை வரோதையர் நகர் பகுதியில் மனித எலும்பு துண்டுகளை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, திருகோணமலை ஜுன்னா நகர் பகுதியில் வயது 70 முதியோர் ஒருவரை கடந்த 10 நாட்களாக காணவில்லை என உப்புவழி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீட்கப்பட்ட குறித்த எலும்பு துண்டுகள் காணாமல் போனவரின் எலும்பு துண்டுகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அவரது மகள் தனது தந்தையுடையது என உறுதிப்படுத்தியுள்ளார். பின்னர் மீட்கப்பட்ட எலும்பு துண்டுகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி பிரேத பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மாத்தளையின் கந்தினுவர உடங்கமுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று காலை பெண்ணொருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்துவிட்டதாகவும், இறந்த பெண் 29 வயதுடைய ஒரு குழந்தையின் தாய் என்றும் சடலம் மாத்தளை பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தினுவர போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டாஞ்சேரி சிறுமியின் மரணத்துடன் சம்பந்தப்படுத்தப்படும் தனியார் கற்கை நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உயிர் மாய்த்து கொண்ட சிறுமியின் தாயாரது வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தாயாரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து குறித்த மேலதிக வகுப்பின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை. இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன. எந்தவொரு நபரும் அந்த வகுப்பு நிலையத்தின் உரிமையாளருடன் தொடர்பு படுத்தப்படும் சம்பவம் குறித்து நேரடியான சாட்சிகளை வழங்கவில்லை. எவ்வாறாயினும் இந்த விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாமை மற்றும் கல்வி அமைச்சுக்கு அறியப்படுத்தாமை தொடர்பான பிரச்சினையும் ஒன்று உள்ளது. இது தொடர்பாக குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி கட்டுமான பணிகள் இடம்பெற்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகள் மீது மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் சில பிரதேச சபை செயலாளர்களின் பதவிகள் வடமாகாண ஆளுநரால் பறிக்கப்பட்டுள்ளன. வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவி உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் திரும்ப பெறப்பட்டுள்ளது. அத்துடன் 2 மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள், ஒரு நகர சபை செயலாளர் மற்றும் 3 பிரதேச சபை செயலாளர்கள் ஆகியோரின் பதவிகள் திரும்ப பெறப்பட்டு அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலருக்கு எதிராக விசாரணை ஆணைக்குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.